கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல். அதில பார்த்தீங்கன்னா, நம்ப ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டிங்ல இருக்காங்க. கண்டிப்பா வந்து நம்ப டிவிக்கு தான் ஆட்சிய பிடிக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த ரிசல்ட் அப்படின்றது 100% ஒரு வேற லெவலான ரிசல்ட்டா இருக்க போகுது. ஏன்னா, வரக்கூடிய மே 4ஆம் தேதி தான் எல்லாருமே வந்து பயங்கர ஒரு ஃபோக்கஸ்டா வந்து எதிர்பார்த்துக்கிறாங்க. வேற எந்த விதத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப தளபதி விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன அறிக்கைகள் அதெல்லாம் குடுத்திருந்தாரோ, ஸோ அந்த அறிக்கையா இருக்கட்டும், வாக்குறுதிகளா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பயனுள்ள ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாரி இப்போ பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்பு அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எக்ஸிட் போல் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸிட் போல்ஸ்ல வந்து கண்டிப்பா நம்ம டிஎம்கே தான் இருக்காங்க. ஒரு சில எக்ஸிட் போல்ஸ்ல தான் வந்து நம்ம டிவிகே இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் இன் மை இண்டியா. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎம்கே இருக்குது அப்படின்றது உண்மையான விஷயம் கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்த எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து மிகப்பெரிய எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ப டிவிகேவோட இந்த தேர்தல் அறிவிப்பு தான். ஸோ இந்த அறிவிப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து வரக்கூடிய 2026 முதலமைச்சர் பதவிய வந்து நம்ம தளபதி அவர்கள் தான் ஏற்பாரு அப்படின்ற மாரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இதில ஜெயிச்சதுக்கு அப்புறமா படம் நடிக்குவாரா, நடிக்க மாட்டாரா அப்படின்ற மாரி கேள்விகள் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களே வந்து பதில் குடுத்திருக்காரு. கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே ஜெயிப்போம் அப்புறமா சொல்லியிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணிருங்க. அதே மாரி சினிமா ரிலேட்டடான இன்ட்ரஸ்டிங்கான வேற லெவலான தகவலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃபிரெண்ட்ஸ்.